Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேல ஹோம் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டான டொமேட்டோ மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவியில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நிறைய தூசிலாம் இருக்கும். இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண இந்த மஷ்ரூமை இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மஷ்ரூமையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம்க்கு நிறைய டொமேட்டோ சேர்த்து கிரேவி செய்ய போகிறோம். அதனால் நல்லா பழுத்த 5 நாட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மஷ்ரூம்க்கு டொமேட்டோ கிரேவி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நாட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இதை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. தக்காளியோட அந்த வாசம் மாறாமல் இருந்ததுன்னா இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக வதக்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஷ்ரூம் கிரேவி செஞ்சிடலாம். இதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். மஷ்ரூம் இந்த கிரேவியில் சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த கிரேவியை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். மஷ்ரூம் வேக வேக தண்ணி விட்டு வெந்ததும் நல்லா சுருங்கிடும். அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்ல. மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போது மஷ்ரூம் அந்த கிரேவிலேயே நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்து கிரேவியும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மஷ்ரூமை ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். அதனால் 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும். மஷ்ரூம் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த மஷ்ரூம் கிரேவியில் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீமோ பட்டரோ சேர்த்துட்டோன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் டொமேட்டோ மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.